வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்றைய கதை எழுத்தாளர் ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதிய தலிக்கு பதில் பச்சை குத்துங்கள். ஞான பிரகாசத்தோட விடியல் வழக்கத்தை காட்டிலும் முன்னதாகவே இருந்துச்சு. அன்னைக்கு சம்பங்கியோட வழக்கில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் தீர்ப்பு வழங்கியாகணும். சம்பங்கியோட வழக்கு மாதிரியே அவரோட குடும்பத்திலும் ஒரு வழக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் கோர்ட்டுக்கு போகலை. ஒரு நீதிபதியே தன்னோட மகளோட வாழ்க்கையை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறதா, கௌரவத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பிலேயே தன்னோட குடும்ப வழக்க சமாதான முறையில் தீர்த்துக்க தான் விரும்பினாரு. கோர்ட்டுக்கு போய் வழக்கை ஜெயிச்சுட்டு வந்தாலும் கூட வாழ்க்கை வெற்றியா அமையாது அப்படிங்கிறத மற்றவங்களை காட்டிலும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. மகளோட வாழ்க்கை கோர்ட்டுப்படி ஏற அவர் அனுமதிக்காததற்கு இதுவும் ஒரு காரணம். சம்பங்கியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணவன் அதுக்கு முன்னாடி 5 பெண்களை அதே மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டவன் அப்படின்னு சம்பங்கிக்கு தெரிய வந்தப்போ சம்பங்கி தன்னோட கணவன் வராகசாமி மேலே வழக்கு போட்டான். சம்பங்கி பணக்கார பெண் தான். அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வராகசாமி அவளை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சா அப்படிங்கிறது தான் அவளோட வழக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னை மணக்கிறதுக்கு முன்னாடியே வேறு சில பெண்களை மணந்ததோடும் இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகலின்னு இவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இது எப்படி சம்பங்கிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கைவிடப்பட்ட பெண்களில் ஒருத்தியோட நட்பு தற்செயலாக சம்பங்கிக்கு கிடைக்குது. அவள் சொன்னதை வச்சு தான் ஏற்கனவே கணவருக்கு பலமுறை திருமணம் ஆயிருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்த கோர்ட்டில் அப்படி தான் சொன்னாவ. அவன் மட்டும் சம்பங்கியோட வாழ்க்கையில் தற்செயலாக குறுக்கிடாமல் இருந்திருந்தா தன் கணவனுக்கு தான் 6வது மனைவி, அதாவது அந்த பெண் சொன்ன கணக்குப்படி உண்மையிலேயே இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த பெண் சொன்ன கணக்குப்படி 6வது மனைவி அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே வந்திருக்காது. சம்பங்கி கொஞ்சம் படித்தவளாக தான் இருந்தா. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறா. 10ஆம் வகுப்பில் தவறி போனதுனால பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் போகலை. கொஞ்சம் அவளுக்கு ஆங்கில அறிவும் இருந்துச்சு. மற்றவங்க பேசுகிறத ஓரளவுக்கு அவளால் புரிஞ்சுக்க முடியும். அவளுக்கு இருந்த துணிச்சல் தனக்கோ தன் மகளுக்கோ இல்லை அப்படிங்கிறது அவருக்கு கசப்பாக நெஞ்சுக்குள்ளே இறங்குச்சு. என்ன இருந்தாலும் நடுத்தர மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் 8 கௌரவங்கள் அதிகமாகவே இருக்குது. கீழ்த்தட்டு மக்களுக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தார். சம்பங்கி ஒரு அரசினர் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தா. ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவளுக்கு கிடைக்குமாறு செஞ்சுட்டு செத்து போயிட்டார். அதனால் அவள் திடீர்னு பணக்காரி ஆயிட்டா. பெரிய பணக்காரி ஆயிட்டா அப்படின்னு சொல்ல முடியாட்டிங்க கூட கிட்டத்தட்ட 20,000 ரொக்கம் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன வீடு அப்படிங்கிறதும் கணிசமான சொத்து தானே. இந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு தான் தன்னை வராகசாமி ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி அவள் வழக்காடுனா. வராகசாமி அந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது. திடீர்னு சென்னையில் குடியேறினா. அவளோட அறிமுகத்தையும் தற்செயலாக அடைஞ்சவன் தான். அப்படியான அறிமுகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிச்சு. அவன் அவளை ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பரம யோகின மாதிரியும் அவளுக்கு தாலி கட்டுனான். ஞான பிரகாசத்துக்கு பெருமூச்சு வந்தது. அவர் மட்டும் என்ன, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் மகளை கல்யாணம் முடிச்சார். எல்லா சம்பிரதாயங்களும் சடங்குகளும் மகளையும் மருமகளையும் உட்படுத்தி ஊரே மூக்கில் விரல வைக்கிற மாதிரி திருமணத்தை பெரிய அளவில் நடத்தினாரு. கல்யாணமாகி ஊருக்கு புறப்படும் போது கூட தன்னோட மகள் தான் எதிர்பார்த்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெண் மேல பேரன்பு கொண்டு தான் மகள் புறப்பட்டா அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தது. ஆனால் எப்படியோ அவ மகிழ்ச்சியா இருந்தா சரி அப்படின்னு நினைச்சு அவர் சமாதானப்படுத்திக்கிட்டாரு தன்னையே. ஆனால் அந்த சமாதானமும் நிம்மதியும் ஓரிரு ஆண்டுகளுக்கு நீடிச்சது. சரியா சொல்லணும் அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ள அவள் கண்ணை கசக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டான். சம்பங்கி மாதிரி தான் அவளும் சொன்னா. தன்னோட புருஷன் எவளையோ வச்சிருக்கிறதாகவும் தன்னோட புடவைகளை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்துடுறதாகவும் சொல்லி அழுதான். அவர் அதை கேட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. முதல்ல அந்த கசப்பான செய்தி தன்னோட காதில் விழுந்தப்போ அவரால் நம்ப முடியல. தன்னோட ஒரே மகளோட வாழ்க்கை இப்படியாகும் அவர் துளியும் கூட நினைச்சு பார்த்துறாத அதிர்ச்சியில அவர் எதுவுமே சொல்ல தோணாம வாயடிச்சு போய் உட்காந்துருந்தார். கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் மட்டும் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்த வகையில் அதில் தலையிட்டு எப்படி மகளோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுன்னு அவருக்கு புரியவே இல்லை. தன்னோட மகளோட பேசி பார்த்தப்ப தான் கெஞ்சுதல், சமாதானம், சண்டை இது எதுக்குமே அவளுடைய கணவன் மசியில அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கேஸ் போடலாமா அப்படின்னு அவர் கேட்டப்போ அவரோட மகள் எப்படி சிரிச்சா, என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள், தானா கனியாத பழத்தை தடியால் கனிய வைக்க முடியுமாப்பா? அன்புங்கிறது மனசுல தானாகவே ஏற்படணும், அது வலுக்கட்டாயத்தில் ஏற்படுத்த முடியுமாப்பா அப்படின்னு கேட்டாலே. புத்திசாலி பெண். ஆனால் வெறும் புத்திசாலித்தனம் வாழ்க்கையை தருமா?
அவரே புறப்பட்டு போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். நீங்கள் போய் அவரோட சண்டை தானப்பா போட போகிறீங்க, அதனால் என் மேலே அவருக்கு இன்னும் கோவம் தானே அதிகமாகும், அதனால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னான். அப்படியெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேம்மா, என் மக 3 மாதம் ஆக போகுதே, ஏதோ சண்டைங்கிறான், என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு சமாதானமாக தான் கேட்க போகிறேன். கேட்டு உன்னைய அனுப்ப அவங்ககிட்ட சமாதானம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு உன்னை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். போனார். ஆனால் மருமகன் பிடி கொடுத்து பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லைப்பா, கொண்டு போய் விடுவீங்க சரிதான், ஆனால் அதனால் என்ன லாபம், அந்த சிறுக்கியோடு அவர் இருக்கிறத உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு மக கேட்டது ரொம்பவும் சரியான கேள்வியாக தான் பட்டுச்சு. அவர் அந்த சிரிக்கு பெண்ணையே நேரில் போய் பார்த்தரலாம், பேசி தன் மகளோட கணவனை அவளுக்கு விட்டு கொடுத்து நேர்மையாக நடந்துக்கோ அப்படின்னு கேட்டு பார்க்க முடிவு செஞ்சார். அவளும் திமிரா நடந்துக்கிட்டா தான் ஒரு நீதிபதி அப்படிங்கிற பதவியில் இருக்கிறதுனால அவளை கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க பண்ணிடுறதா அவளை பயமுறுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தார். மகளோட யோசனைக்கு நாங்கள் முதல்ல அவகிட்ட போனார். அங்கே போய் அவகிட்ட பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவனுக்கு திருமணமான விஷயமே அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறது. தான் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு சொல்லித்தான் அவளை ஏமாற்றி கழுத்தில் ஒரு தாலியை கட்டி இருக்கிறான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த பெண் அவர்கிட்டவே நியாயம் கேட்டு அழுக ஆரம்பிச்சுது. என்ன இருந்தாலும் சட்டப்படி செல்லாத திருமணம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் அந்த பெண்ணுக்கிட்ட இன்னார் அப்படின்னு சொல்லிக்காமையே தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டார். அந்த பெண்கிட்ட இருந்து மருமகனை விடுவிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு தந்தைக்குரிய கவலை அவரை வாட்ட தொடங்கினாலும் கூட அந்த நேரத்தில் கூட ஒரு அப்பாவி பெண்ணை அவர் ஏமாற்றி இருக்கிறாரே, அந்த பெண்ணுக்கு என்ன வழி அப்படின்னு அவரோட நீதிபதி மனம் பதச்சுது. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேசலை. மக சம்மதிச்சாலாவது மருமகன் மேலே வழக்கு போடலாம், அவளும் சம்மதிக்கலை. என்னடா செய்யலாம் அப்படின்னு எண்ணியே நாட்கள் அவர் கழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சம்பங்கியோட வழக்கு அவர்கிட்ட வந்தது. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், கணவனால் காப்பாற்றப்படாதவங்க, இப்படி அபலை பெண்களுக்குன்னே வழக்காடி வந்த வக்கீல் சங்கரராமன் தான் சம்பங்கியோட வழக்கை ஏற்று நடத்தினார். சம்பங்கியோட வழக்கு வெற்றி பெறது உறுதி. தீர்ப்போட உரையை அவர் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே தயார் செஞ்சாகணும். குறிப்புகள் எழுதி ஆயாச்சு. அதை சுருக்கெழுத்துக்காரருக்கு வாய்மொழியாக சொல்லணும். ஈசி கொட்பு பாக்கி இருந்துச்சு. இது முடிஞ்சிருச்சுன்னா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவார். சம்பங்கிக்கு இன்னும் 1 வாரத்தில் தீர்ப்பு வழங்க போகிறேன். என்னோட மகளுக்கு யார் தீர்ப்பு வழங்குறது, அவன் விஷயத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதவனா நிற்கிறனே அப்படின்னு அவர் படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சு உட்கார்ந்தாரு. சம்பங்கி துணிஞ்ச கட்டை கணவன் மேலே வழக்கு போட்டிருக்கிறான். அது வெற்றி பெற்றதுக்கு பிறகு வேற யாரனையும் மணந்துக்குவா. சும்மா கூட இருந்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடக்கூடிய துணிச்சல்காரி. அந்த துணிச்சல் சரசுக்கு வருமா? கணவனை விட்டுட்டு தந்தையோட எஞ்சிய வாழ்க்கையை கழிச்சிட முடிவு செஞ்சு இங்கேயே இருக்கிறாளே, அப்படி இருக்கிறது தான் வழி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் சம்பங்கி செய்யக்கூடியது மாதிரி இவளால் செய்ய முடியுமா? ஒன்றுமே நடக்காத மாதிரி இன்னொருத்தனோட வாழ்க்கையை பிணைச்சிக்கிறது. அவருக்கு சட்டுன்னு தன்னோட சட்ட ஞானம் பற்றிய ஞாபகம் வந்துச்சு. முறையாக நடந்த திருமணத்தை முறையாக முறிக்காமல் கோர்ட்டுக்கு போகாமல் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இன்னொருத்தங்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. அன்னைக்கு கோர்ட்டில் சலசலப்பு அதிகமாக இருந்துச்சு. அதுவும் சம்பங்கியோட கேஸ் தான் நடக்குது அன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே மக்கள் கூட்டம் அதிகமாயிருச்சு. அவளோட கணவன் அவளை அசிங்கமாக பேசினதுக்கும் எதிர்த்தரப்பு வக்கீல் அவளை தலகுனிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்ட ஆபாச கேள்விகளுக்கும் அவர்களோட பாணியிலேயே பதில்களை கூச்சமே இல்லாமல் வீசி எரிஞ்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு இடையிலே சலசலப்பையும் கலகலப்பையும் நிறைய ஏற்படுத்தி வந்திருந்த சம்பங்கி இறுதியாக பேச போகிறத கேட்கறக்கு கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. இறுதியா எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மண்டையில் அடிச்சது மாதிரி பதில்களை கூசாம சொன்ன சம்பங்கி, ஜட்ஜையா, நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறதா நினைக்காம ஒரே 1 நிமிஷம் என்னைய பேச அனுமதிக்கணுங்க ஐயா. இப்போ எல்லாம் நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி பொம்பளைங்களை ஏமாத்துறாங்க. எனக்கு கல்யாணமே இது வரைக்கும் ஆகலின்னு அந்த ஊரில் இருந்தால் தானே தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லி இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு பொஞ்சாதியை தேடிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்குற சீர்வரிசை பணம் இது எல்லாத்தையும் பல தடவை வாங்கிக்கிறானுங்க.
ஆனா அது மாதிரி பொண்ணுங்க செய்யறதில்ல. மனசு வச்சா அவங்களாலையும் செய்ய முடியும். ஆனா பாருங்க சாமி, அது மாதிரி அசிங்கத்தை எந்த பொண்ணும் செய்ய வேணாம் சாமி. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இப்படி எல்லாம் ஏமாத்துற ஆம்பளைகளை மன்னிக்கவே கூடாது. இவனுங்களை தண்டிச்சே தீரணும். இப்ப பாருங்க, ஒரு பொம்பளைய பார்த்து அவ கல்யாணமானவளா ஆகாதவளா அப்படிங்கிறத தாலியை பார்த்து தெரிஞ்சுக்கிறானுங்க. ஆனா ஆம்பளைங்க இந்த விஷயத்துல நீங்களே சொல்லுங்க. அவளை இடமறைச்சு கூட்டத்திலிருந்து ஒரு குரல் சத்தமா சொல்லுச்சு, பெரியார் சொன்ன மாதிரி ஆம்பளைகளுக்கும் தாலி கட்டணும்னு சொல்லிட்டா போச்சு. அப்படி சொல்லிவிட்டா மட்டும் நீங்கள் அதை கட்டிக்குவீங்களா? கழட்டி போட மாட்டீங்க. ஒரு ஆம்பளைய பார்த்ததும் அவன் கல்யாணம் ஆனவனா ஆகாதவனான்னு பளிச்சுன்னு தெரியணும். அப்பத்தே பொம்பளைங்களை ஏமாத்த மாட்டா. வெளியில பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஆம்பளைகளுக்கு பச்சை குத்தி போடணும். கண்ணத்துல குத்துனா கிருதா வளர்த்து மறைச்சிடுவானுங்க, முகவாயில குத்துனா தாடி வளர்த்து மறைச்சிடுவானுங்க, மூக்கு மேல குத்தணும் அந்த பச்சைய. சம்பங்கி ஆத்திரமா பேசினாலும் கூட ஆம்பளைங்க நிறைஞ்சிருந்த அந்த கூட்டம் சிரிப்பா சிரிச்சு கிடந்தது. இன்னொரு குரல், மூக்கு மனையில குத்துனா ஆம்பளையோட அழகு போயிடாது, பொஞ்சாதியே அவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லி போட மாட்டா அப்படின்னு ஒரு குரல் சொல்லிச்சு. ஞானப்பிரகாசம் பொறுமையா இருந்தாரு, மேஜையை தட்டவே இல்லை. சம்பங்கி தொடர்ந்து பேசினா, அப்போ ஒன்று செய்யலாம். கையில, அதாவது முழங்கை முட்டு மணிக்கட்டுக்கு இடையில இருக்கிற பகுதியில பச்சை குத்தி போடலாம். அவனுக்கு கல்யாணமான தேதிய பச்சை குத்திடலாம். பார்த்தது பளிச்சுன்னு தெரியுமில்ல. ஆட புல்கை சட்டை போட்டுட்டு மறைப்பானே அப்படின்னுச்சு ஒரு குரல். காலற்றா சட்டைன்னு கேட்பாளே பொண்ணு அப்படின்னு சொன்னா சம்பங்கி. சரி சம்பங்கி அம்மா, பேசிட்டீங்கல்ல, போதும் அப்படின்னு சொல்றாரு ஞானப்பிரகாசம். அவ அதோட நிறுத்திக்கிட்டான். தீர்ப்புரை எழுதும்போது ஞானப்பிரகாசம் தன்னோட மகளோட பால்பட்ட வாழ்க்கையை மனசுல நினைச்சுக்கிட்டு சம்பங்கி தன்னோட கடைசி பேச்சின் போது குறிப்பிட்ட அந்த பச்சை குத்துறதை பத்தி மறக்காம எழுதினாரு. இது உலகம் முழுவதும் பரவினா மேல்நாட்டில் போய் வசிக்கிற ஆண் பிள்ளைகள் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு பெண்ணை மணந்து செல்லும் குரூரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. தன்னோட மகளோட வாழ்க்கையை சரி பண்ண வழி தெரியாம அவருக்கு இருந்தாலும் கூட வருங்கால பெண்களோட வாழ்க்கை பாழாகாம தடுக்க தன்னால இயன்ற அளவுக்கு சம்பங்கியோட யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்ப்பை எழுதினது குறித்து அந்த நீதிபதி ரொம்ப சந்தோஷப்பட்டார். யார் அந்த நீதிபதி? ஞானப்பிரகாசம் தான். இதோட கதை முடிஞ்சது. திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.